ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. நீ வில்லம்பு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, ஓகே. என் பக்கத்துல என்னோட அசிஸ்டன்ட் ஹெல்ப். சீடை இனிப்பா காரமா ரெண்டுமே எடுத்திருக்கியா? ட்ரெஸ் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். அண்ட் இந்த vlog வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்க, கிருஷ்ண ஜெயந்தி பர்ச்சேசிங் நம்ம போக போகிறோம். அதுதான் வந்து இந்த vlog ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திலாம் கொண்டாடினதே கிடையாது. ராகவி அம்மா வீட்டில் வந்து ஒரு 2 years நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், சாமி கும்பிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு அதை எப்படி இது பண்ணணும், கும்பிடணும் அப்படின்றது எனக்கும் தெரியாது, திவ்யாவுக்குமே தெரியாது. ஆனால் என்னென்னா, எனக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணும், எப்படிலாம் என்னென்ன வாங்கணும் அப்படி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் ராகவி மட்டும் கால் பண்ணி, ஏன்னா அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, அதனால் என்ன பண்ணிட்டோம், அம்மாவுக்கு மட்டும் கால் பண்ணி அம்மா என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். என்னடா கிளம்ப போகிறீங்கிறீங்க, திவ்யாவை கால் பாருங்களா. திவ்யா வந்து அங்கே ஆந்திவியில் நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். எங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கே தெரில என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கிருஷ்ண ஜெயந்திக்காக வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட vlogகும் இதோட கண்டினியூட்டி பார்ட் 1 பார்ட் 2 அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog வந்து எவ்வளோ லென்த்தாக போக போகுது அப்படின்னு தெரில. ஆனால் முடிஞ்சளவு இந்த vlog ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு பக்தியாகவும் இருக்கும். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ போயிட்டு நம்ம ஆன் தி வேலை திவ்யாவை பிக்கப் பண்ணிட்டு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைக்கு போயிட்டு இருக்கோம். திவ்யா வந்து ஆன் தி வேலை இருக்காங்க. திவ்யாவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பர்ச்சேசிங் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஃபஸ்ட்டு கும்பிட்றோம். எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆனால் பர்ச்சேசிங் செம்மையாக பண்ணிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ணன் சீடை வாங்கலை. சீடை வாங்கணும். இதே ஸ்வீட்டு ஐட்டம்லாம் வேறு வாங்கணும். ஸ்வீட் வாங்கினா நம்ம வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் சீடை முறுக்கு அதையும் காட்டுறோம். மெயினாக வெண்ணெய் மறந்துடாதீங்க. வெண்ணெய் வாங்கணும். வெண்ணெய் 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 இங்கே பாரு இப்படிதான் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று பர்ச்சேசிங் வந்து முடித்தோம். நேற்று வந்து கிருஷ்ணர் சிலை அங்கே தான் இருக்குது பாரு. கிருஷ்ணரோட சிற்பம் வாங்கினோம். அப்புறம் கிருஷ்ணருக்கு தேவையான ஜுவல்ஸு, அப்புறம் அது சம்மந்தப்பட்டது எல்லாமே வாங்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன வாங்க போகிறோம்னாக்கா அந்த ஃப்ரூட்ஸு. நேற்று ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு பலகாரம்லாம் வாங்கினோம். இந்த சீடை முறுக்கு அவ்வளோ பொருள் இதெல்லாம் வாங்கினோம். இன்னைக்கு வந்து என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா பால், தயிர், அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு, பாயாசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சாமான் வாங்க போகிறோம். அதோட சேர்த்து ஃப்ரூட்ஸும் வாங்கணும். ஆமாம், இதெல்லாமே இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் என்னன்னாக்கா, எப்பயுமே திவ்யா வந்து 9:30 அந்த டிராஃபிக்கில் 9:30 ஆயிரம் வீட்டுக்கு வரத்துக்கு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஏன்னு தெரியல. நாங்கள் இந்த இயர் தான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து இன்க்ளூடிங் நாங்கள் கும்பிட்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா ராகவி மாதம் கும்பிடுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் கும்பிட மேபி நான் பார்த்ததில்லை இதெல்லாம். நான் வந்து இது ஒரு ஆசை எனக்கு, கும்பிட்டு நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக இருப்பார், அதனாலே ரொம்ப பிடிக்கும். அதை கும்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சரி, செக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவு எங்களுக்கு அந்தளவுக்குலாம் மெச்சூர்லாம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதை தான் பண்ணுறோம். தெரியாததை ராகவி மட்டும் கேட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு என்ன பண்ணணும்னு கேட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ வாங்க இப்போ பர்ச்சேசிங் போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். வாங்க பர்ச்சேசிங் போகலாம். பை ரெடியா? நேற்றும் வெள்ளை கலர் பை தான், இன்றைக்கும் வெள்ளை கலர் பை தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு ரீல்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இன்றைக்கி நைட்டு ஒரு அது ஆயிரும் 12:30-11 மணி ஆயிரும் ஆரம்பிக்கிறதுக்கு. முடியறதுக்கு இப்படி தான் 4 மணி ஆயிரும். படுத்து எந்திரிக்கிறதுக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது எல்லாமே நாங்கள் எப்படி கிளம்புறோம், என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இந்த vlog-ஓட கண்டினியூ ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள்.
அதெல்லாம் பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை? வெற்றிகரமாக பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. இட்ஸ் டன். இப்போ என்னன்னாக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரீல்ஸ் பண்ணணும். கிருஷ்ண ஜெயந்திக்கு ரீல்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அப்புறம் எப்பவும் போல நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இப்போலாம் ஃபுல்லாக பாருங்கள். டயர்டாக படி ஏறி வந்துட்டேன்.